முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது. எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை ஒன்று இருக்குது. எங்களோட ஊர்கள்ல இருக்கக்கூடிய உலமாக்களை கவனிக்கிறது. கண்ணியமானவர்களே, சில நேரம் இந்த தலைப்ப உலமாக்கள் மிம்பர்ல பேசுறல்ல. ரெண்டு விஷயம். ஒன்று, பேசினா சொந்த பென்ஷனே மிம்பர்ல பேசிட்டாருன்னு போஸ்டர் அடிப்பீங்க, அல்லது பேசின மிம்பர்ல அதுக்கு பின்னால் அந்த ஆளுக்கு ஏற சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த ரெண்டு பிரச்சனைக்காகத்தான் உலமாக்கள் இந்த தலைப்பை மிம்பர்ல பேசுறல்ல. ஆனா நீங்க கோவிச்சோ கோவிக்கல்லையோ, மிம்பர் மறுவா கிடைச்சோ கிடைக்கலையோ, யாராச்சும் ஒத்தரேனும் இந்த தலைப்பை பேசணும். இல்லண்டா உலமாக்களுக்கு நஷ்டம் இல்ல, உம்மத்துக்கு நஷ்டமாகிடும். உலமாக்களுக்கு பிரச்சனை அல்ல, உம்மத்துக்கு பிரச்சனை ஆகிடும். ஏனென்றா உலமாக்கள் கஷ்டத்துல, உலமாக்கள் பசியில, உலமாக்கள் கவலையோடு இருக்க கொள்ள எந்த உம்மத்து சந்தோஷமா இருக்குதோ அந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய லானத் இருக்குது. அந்த உம்மத்து உருப்பட்ட சரித்திரம் சரித்திரத்திலே கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹக்கு இருக்கிற. சில நேரம் இந்த மஸ்ஜிதுக்குள்ளால ஏராளமான மஹல்லாவை சேர்ந்தவங்க வந்திருப்பீங்க. அதனால பொதுப்படையாக பேசுவேன். கண்ணியமானவர்களே, எங்க ஊருடைய இமாம், எங்கட ஊர்ல இருக்கிற ஹதரத், எங்கட ஊர்ல இருக்கிற முஅத்தின், எங்கட பள்ளியில கடமை புரியறவங்க, இவங்களை நாங்க வருஷத்துக்கு ஒருக்காத்தான் கவனிக்க போறோம். நாங்க கவனிக்கிற நேரத்தில் அவங்களோட உள்ளத்தை குளிர வைக்கணும். கண்ணியமானவர்களே, நாங்க அவங்களோட உள்ளத்தை குளிர வச்சா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை குளிர வைப்பான். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. நான் என் குடும்பத்தோட நைட் சாப்பாடுக்கு அவுட்டிங் போயிட்டு என்ன பில் எடுத்து பார்த்தா 30 35. கொஞ்சம் ஹதரத்ல ரூமை தட்டி உங்களோட சம்பளம் எவ்வளவு ஹதரத்னு கேளுங்களே. ஒரு நாள் என் ஃபேமிலியோட நைட் சாப்பாடு ஹதரத் மாச சம்பளம். கண்ணியமானவர்களே, அவருக்கு குடும்பம் இல்லையா? அவருக்கு பொஞ்சாது இல்லையா? அவருக்கு புள்ளகள் இல்லையா? அவருடைய புள்ளகளுக்கு ஆசை வார இல்லையா? அவருடைய பொஞ்சாதிக்கு உடுப்பு வாங்கணும் ஆசை இல்லையா? அல்லாஹ் அவங்கள மலக்க படைச்சா அவங்களுக்கு நோய் நொடி வார இல்லையா? அவனுக்கு விருந்தாளிகள் வார இல்லையா? அடே அப்பா, எனக்கு மாசம் லட்சம் தேவைப்படுதுண்டா அதே சாப்பாடு திங்கிற, அதே உடுப்ப உடுக்குற, ஹதரத் எப்படி 35 சமாளிக்கிற? இது விளங்குதில்லை. கண்ணியமானவர்களே, நீங்க பள்ளியில் ஊத்த இருந்தா தட்டி போதின்ஷா ஒழுங்கா கூட்டல்லையா? அதான் நிமிஷத்துல முன்பின்னாகினா ஹதரத் டைமை பார்க்கலையா? எடுத்த லீவ் ஒரு நாள் முன்பின்னாகினா இப்படி ஒரு ஹதரத் தேவையா என்று கேட்ட எத்தனை பேர் ஹதரத் பெருநாளுக்கு உடுப்பு வாங்கிட்டீங்களா? ஹதரத் சொந்த ஊடு இருக்குதா? ஹதரத் காணி இருக்குதா? ஹதரத் மகண்ட நிலைமை என்ன? நீங்க கொடுக்க தேவையில்லை. கண்ணியமானவர்களே, நீங்க தரணும் ஒரு நாளும் நாம் எதிர்பார்ப்பதும் கிடையாது. ஆனா ஆறுதலுக்கேனும் கேட்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். என்ன நாங்க கேட்கிற ரப்பு கிட்ட மட்டும்தான். எங்களுக்கு தெரியும் ஓத போட போக்கல, எங்க வாப்பா மதரசால போயிட்டு விட போக்கல. வல்லாஹி எங்களுக்கு தெரியும்